வணக்கம் எல்லோருக்கும், இது உங்கள் பொன்னான நேரம். இன்னைக்கு நம்ம பேச போறது மேஜிக் பிராக்டிஸ் 13வது நாள். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேஜிக் பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒண்ணு சொன்னோம் இல்லையா, கவுண்ட் யோர் பிளெஸிங்ஸ். கவுண்ட் பண்ற விஷயத்த இது வரைக்கும் நீங்க பண்ணலைன்னா இப்போ இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு. உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், டிசையர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். அப்ப கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ல என்ன சொன்னோம்னா, எதெல்லாம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும் அதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்றதா சொன்னீங்க இல்ல. இப்ப சொல்ல போறது என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஏற்கனவே நடந்த மாதிரி உணர்ந்து எழுதணும். அதாவது இப்போ எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னா நீங்க எழுத வேண்டியது 3 முறை நீங்க தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ that I have got the best job. புரிஞ்சுதா? அது ஏற்கனவே நடந்த மாதிரி உணர்ந்து நன்றி சொல்றதுதான் இந்த பிராக்டிஸ். இது 10 உங்களுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். அதாவது உங்ககிட்ட இனிமேல் நீங்க கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது மாதிரி ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட் வரணும் இந்த லிஸ்ட் பண்ணும்போது. ஓகேவா? அதை எழுதிட்டு இந்த 3 முறை தேங்க்யூ சொல்றது, இட் இஸ் a magical formula and it creates magic. ஓகேவா? அதனால நீங்க இந்த விஷயம், அதாவது உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், டிசையர் நடக்கணும்னா இத ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி, நடந்தா எப்படி நீங்க உணர்வீங்களோ, என்னெல்லாம் இம்மீடியட்டா செய்வீங்களோ அதை எல்லாத்தையும் ஸ்பெசிபிக்கா ஃபீல் பண்ணி தேங்க்யூ சொல்றதுதான் இந்த 13வது நாள் பிராக்டிஸ். ஓகேவா? இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைருக்கும் நீங்க அட்லீஸ்ட் 1 minute ஸ்பெண்ட் பண்ணி இந்த 3 குவெஸ்டியனையும் நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த 3 குவெஸ்டியன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எழுதின அந்த டிசைர் கிடைச்ச போது அல்லது அந்த எண்ணம் நடந்த போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க எமோஷனலி? தி ஹாப்பியஸ்ட், சம்டைம்ஸ் tears come around, sometimes you laugh aloud. அந்த ஃபீலிங்ஸ். செகண்ட் குவெஸ்டியன், நீங்க இது நடந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட சொன்னீங்க, அது எப்படி சொன்னீங்க? மேபி த்ரூ மெயில், த்ரூ ஃபோன், த்ரூ வாட்ஸ்அப், அல்லது நேர்ல போய் சொன்னீங்க. இப்படி எது வேணா இருக்கலாம். செகண்ட். 3வது, இது நடந்த உடனே என்ன செஞ்சீங்க? சில நேரம் நாம அந்த கிராட்டிடியூட் நோட் பாக்ஸ் வச்சிருக்கலாம், அதுல தேங்க்யூ நோட் எழுதி போட்டிருக்கலாம், அல்லது மோர் ஹாப்பினஸ்ல நீங்க வீட்டுல அன்னைக்கு ஸ்வீட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? இந்த 3 குவெஸ்டியன்ஸ்க்கும் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு அதை ஃபீல் பண்ணி அந்த டிசைரை நினைக்கும். ஓகேவா? அதுல யூ ஷுட் பி வெரி பர்டிகுலர் அபவுட் தி மைன்யூட் டீடைல்ஸ். இப்போ இந்த உங்களுக்கு நீங்க நினைச்சது ஒரு பெஸ்ட் ஜாப் கிடைக்கணும். அப்போ என்ன எழுதுறீங்க? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் I've got the best job in the industry. அப்படி எழுதிட்டீங்க. அந்த ஜாப் கிடைச்ச நியூஸ் வரும்போது நீங்க என்ன எமோஷன்ல இருப்பீங்களோ அதே எமோஷன்ஸோட ஃபீல் பண்ணுங்க. சப்போஸ் இந்த நியூஸ் வந்த உடனே நீங்க யார்கிட்ட கனெக்ட் பண்ணுவீங்க, அவங்க கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, இதையும் நீங்க ஃபீல் பண்ணுங்க. 3வது, இந்த வேலை கிடைச்ச நியூஸ் வந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க? மேபி a prayer, a gratitude note, buying sweets and distributing to people. இந்த 3 விதமான குவெஸ்டியனுக்கும் என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்போவே ஃபீல் பண்ணி நீங்க தேங்க்யூ எழுதணும். 10 டிசைர் எழுதிருக்கீங்கன்னா இந்த 10 டிசைருக்கும் நீங்க இத ஒவ்வொரு நிமிஷம் இந்த 3 குவெஸ்டியனுக்கு ஆன்சரோட அதை ஃபீல் பண்ணி தேங்க்யூ சொல்லணும். இதுதான் இந்த 13வது நாளுடைய பிராக்டிஸ். ஓகேவா? That's all for today. Thank you for watching.